நேயர்களே, நாம் தொடர்ந்து பலஸ்தீன விவகாரத்தினுடைய கரண்ட் அப்டேட்ஸை உங்களுக்கு நான் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே தருகிறேன். ஏற்கனவே அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 20 அல்லது 21 போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அந்த விதிமுறைகளை நாம் சொன்னோம். நேற்று பேசுகிற போது, இது நான் சொல்லி ஒரு 4-5 நாட்கள் ஆனது. நேற்று பேசுகிற போது இஸ்ரேல் அதை அக்செப்ட் பண்ணதையும், இஸ்ரேலுடைய அதிபர் அதாவது பெஞ்சமின் நெத்தானியாகு அதை ஏற்றுக்கொண்டு அதை ஒழுங்குமுறை செய்வதற்கு இஸ்ரேலுடைய தலைவர்கள், இஸ்ரேலுடைய வலதுசாரிகள், சர்வதேச UK, பிரான்ஸ், இத்தாலி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஜோர்டான் மற்றும் துருக்கி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் போன்ற நாடுகள் ஏற்றுக்கொண்டதையும் நேற்று சொன்னேன். கத்தர் சில விஷயத்தில் டவுட்ஸ் அப்படிங்கிறதையும் நேற்று லாஸ்டாக ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நேற்று நள்ளிரவுக்கு முன் நமக்கு கிடைத்த சர்வதேச செய்திகளின் பார்வை, அரபு முஸ்லீம் நேஷன்ஸ் த ஃபியூம்ஸ் ரொம்பவே கடுமையான நெத்தனியாகு மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும், நெத்தனியாகுடைய இன்டர்வென்ஷன் கிவ்ஸ் இஸ்ரேல் எ வீட்டோ ஓவர் த ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கிறது. எப்பொழுதுமே யூதர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகச்சிறந்த தத்துவம் ஒன்று உண்டு. செய்தால் நம்பிக்கை மோசடி செய்வார்கள், வாக்களித்தால் மாறு செய்வார்கள். இது யூதர்களின் தத்துவமாக, அரபுகள் அவர்களின் தத்துவத்தில் இந்த செய்தி வலிமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நானும் அதை அறிந்திருப்பதனால் அந்த செய்தியை இப்போ சொல்றேன். என்ன அவ்வளவு எளிதாக பெஞ்சமின் நெத்தானியாகு ஒற்றுக்கொள்கிறாரே என்ற கேள்வி எழுகின்ற போது, ஒருவேளை நிர்பந்தத்திற்கு உள்ளாகி, உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு உள்ளாகி, அரபு நாடுகளை சம்மதிக்க வைத்து இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்றிருக்கலாம் என்று சொன்னபோது, நேற்று NBCயினுடைய செய்தி வெரி க்ளோஸ் டு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்றும் தலைப்பை போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு நிலைமை 100 விழுக்காடு உல்டாவாக மாறியிருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நெத்தன்யாகுடைய இன்ஃபியூரியேட்டட் அரப் அஃபிஷியல் ஒன்ஸ் அகைன், அரபுகள் நெத்தன்யாகுவின் மீது கடுமையான சீற்றம் கொள்வதும், இந்த திட்டத்திற்கு பிறகு இருப்பதை அரபுகள் அறிந்து கோபம் அடைந்துள்ளார்கள் என்றும், இதுதான் அரபு அஃபீஷியல்ஸை கடுமையான சீற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அமெரிக்கா எப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல என்பது ஒரு கருத்தை ஹமாஸ் தெரிவித்திருந்தது. அவர்களோடு பேசுவது வீண். அதே போன்று ஈரானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் சுப்ரீம் தலைவர் சொல்கிறார், இந்த மண்டலத்தினுடைய புற்றுநோய் அப்படின்ட்டு அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார். இவர்களை இப்பொழுது நாங்கள் அழித்தொழிக்கவில்லை என்றால் பின்னால் நீங்கள் சிந்தித்தும் எல்லாம் காலம் கடந்த ஒன்றாக இருக்கும் என்று ஒரு போர் சூழலை அவர் சொல்லியிருக்கிற செய்தியும் நாம் இங்கே சொல்ல வேண்டும். இதுல என்னன்னா, ஏன் இந்த அஃபீஷியலுடைய கடுமையான கோபம், வெறுப்பு, அதாவது இன்ஃபியூரியேட்ஸ், ஏன் அந்த இன்ஃபியூரியேட்டட் அரப் அஃபீஷியல்ஸ் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு பார்க்கிற போது, நெத்தன்யாகு தலையிட்ட சில விடயங்கள் மாற்றி அது சில முக்கியத்துவமான விஷயங்களை இங்கே கொடுத்திருக்கிறது. ஹமாஸ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் 72 மணி நேரத்தில், இல்லை என்றால் ஹெல் ஃபயர், நரக நெருப்பு, நரகத்தின் வாசல் திறக்கப்படும். இதைத்தான் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அமெரிக்காவும் இவர்களும் நரகம் 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 என்று. அவர்கள் ஒருவேளை தாங்கள் செய்த பாவத்திற்கு அங்கே செல்ல போகிறார்களா என்று தெரியவில்லை. இந்த வார்த்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உயிரிழப்பு ரொம்ப அபாயகரமானது.
இதற்கு முஸ்லிம்ஸ் நாடுகள், முன்னணி நாடுகள் முன்னதாக அக்செப்ட் செய்த நிலையில அரபு அஃபீஷியல்ஸை கோபம் வந்து நியூ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அது என்ன நியூ ப்ரொவிஷன்ஸ்? இதெல்லாம் பார்த்து படித்து இவர் கையில் டிராப்ட் எல்லாம் கொடுத்த பிறகு தானே அந்த 21 அல்லது 20 தான் இப்போ சொல்கிறாங்க. முதல்ல 21, இப்போ 20. அப்போ அந்த 1 என்னது கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அது நம்ம கையில் டிராப்ட் இல்லையே. சர்வதேச செய்திகளை பார்த்தா நம்ம சொல்கிறோம். படைகள் வாபஸ் மற்றும் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் குறித்த பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது வழக்கமாக வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறி இருக்கிறது. இதுல அமெரிக்கா சொல்வது ஆயுத மௌனிப்பு, ஹமாஸ் லை டவுன், கீழே வச்சிடணும். எதை? ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன், ஆர்மட் செக்ஷனே இருக்கக்கூடாது. அது ஆர்பிஜியாக இருந்தாலும் யாசினாக இருந்தாலும் பலிஸ்டிக் அவள்கிட்ட கிடையாது. மற்ற எந்த விதமான ஒரு துப்பாக்கி, கன்ஃபயர், சினப்பெர்தாக் அதுக்கு சம்மந்த மியூனிஷன்ஸ் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தாங்கள் பாதுகாப்பு, அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேல் படைகளை இதை முற்றிலுமாக வெளியேறும். ஆனால் இஸ்ரேல் படைகளை காசா பாதுகாக்கும் என்பதை ஒரு இந்த ப்ரீமீட்டர்ஸ் சில சுற்றளவில் முதல் நாம் என்ன சொல்லியிருந்தோம், அந்த பாயிண்டை படிச்சுட்டு இஸ்ரேல் படைகள் முழுமையாக காசாவை விட்டு வெளியேறும். அதில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்மி கண்டிப்பாக நிறுத்தப்படும். பார்டர்லன்னு சொல்லியிருந்தேன், இன்சைடு கிடையாது, பார்டர் அப்படின்னு சொன்னேன். 2 நாட்டுகளுக்கு மத்தியில் ஒரு சர்வதேச கண்காணிப்பு அரபு கூட்டமைப்பு கொண்ட ஒரு படைகள் நிறுத்தப்படும். ஆனால் தற்போது பெஞ்சமின் நேதன்யாகு அதை மாற்றி ஒரு பிரிமேட்டர்ஸ் இஸ்ரேல் படைகளை காசாவில் சில பகுதிகளில் கண்காணிக்கும் என்று நிலைமையை மாற்றியிருக்கிறார். விவகாரம் முடிஞ்சதா? அதாவது மீண்டும் இஸ்லாமிக் ஃபோர்ஸ் தலையெடுப்பதை தடுப்பதற்காக இந்த ஏற்பாடு என்று சொல்கிறார்கள். இதில் தான் லெபனானில் 5 நிலைகளில் அவர்கள் வைத்திருந்தார்கள். சிரியாவில் ஒரு தனி சாவரின் நேஷன்ல ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கு உள்ள பிரச்சனைக்கு அங்கேயும் கொண்டு ஆளை இப்போ நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய அக்ரெஷன் என்பது ஒரு கிரேட்டர் இஸ்ரேலை நோக்கித்தான். அது முழுவதுமே ப்ராமிஸ்ட் லேண்ட், காட் எங்களுக்கு கொடுத்தது. சிரியாவாக இருந்தாலும் ஜொர்டான் மற்றும் பலஸ்தீன் எல்லா நாடுகளுமே எங்களுக்குரியது. அதை விட்டு கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அப்போ அமெரிக்க அதிபர் முட்டாள்தனமாக பேசியது ஒரு மிகச்சிறந்த மகா கோமாளித்தனமான பேச்சு. ஆகவே தான் அஃபீஷியல்ஸ் அரபு நாடுகளில் கடும் கோபத்தில் இருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. அப்போ இதில் எப்படிப்பட்ட ஒரு சமாதானம் பாருங்க. ஆட்களை உடனே விட்டுவிட வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. சரி, விட்டுருவாங்க. யார? அந்த 48 பேர் உயிரோடு இருப்பவர்கள் மற்றும் அவர்களுடைய பாடிகளை. 2வது, இவர்கள் ஆயுதத்தை கீழே வைத்து வெளிநாட்டுக்கு போயிடணும். சரி. 3வது, ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இன்னும் தாமதித்து கொண்டே இருப்பார்கள். யாரு? இஸ்ரேல் படைகள். அங்கே வேற ஏதாவது வந்துச்சுன்னா சுடுவாங்க, கேட்கக்கூடாது. இப்போ இது திருத்தின பிறகு அமெரிக்கா சொல்லும்போது முழுமையாக வெளியேறும். அதற்கு பிறகு சர்வதேச படைகள் அங்கே நிறுத்தப்படும். அது இயூஆர் இருந்தாலும் சரி, அரபு நாடு, அமெரிக்கா. அப்புறம் இந்த பீஸ் ஆஃப் போர்டுனுடைய பிரசிடெண்டாக யார் இருப்பார்? டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும். விளங்கி போச்சு. இப்போ இதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு நீங்களே தான் பதில் சொல்லுங்கள். அது ஏற்றுக்கொண்டால், சமாதானம் வந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றுதான் நம்மை போன்ற பத்திரிகையாளர்கள் விரும்பும் நேரத்தில் இந்த நிறையில் இப்பொழுது ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மீண்டும் இஸ்லாமிக் ஃபோர்ஸஸ் தலையெடுக்காமல் இருப்பதற்கு தாங்கள் அங்கே நிலைப்படுத்த போவதாக, எக்ஸிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், இருப்பு படைகள் டு பி கண்டினியூட். இட் ஹஸ் பின் டேக்கன் லாங் ப்ராசஸ். அது ஒரு நீண்ட கால இருக்குமா இல்லையா, அதெல்லாம் அந்த பாயிண்ட்ல இல்லை, இருக்கும், அவ்வளோதான். கத்தார் ஹமாஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அப்துல் ரஹ்மான் த பிரீஃப்டு டாக் வித் ஹமாஸ். அது நேற்றைய செய்தி, இன்றும் அந்த செய்தி தொடர்கிறது. ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜாரட் குஷ்னர், இவர் தான் அவருடைய மருமக, 2 பேர் தான் அந்த டிராப்டை உருவாக்கியிருந்தாங்க. நான் என்ன உங்களுக்கு சொன்னேன், குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப் நெத்தன்யாகுடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நேரமாக பேசியிருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் அப்படிலாம் இல்லை, அதை டைம் குறிப்பில்லை. ஆனால் நீண்ட நேரம் குஷ்னர்
ஸ்டீவ் விட்காஃப் த டாக் வித் நெதன்யாகு. இது வந்து ஒரு தட் ஹட் பீன் டேக்கன் ஃபார் அ வெரி லாங் டைம்ஸ். அது இருந்திருக்கிறது. தட் வுட் பி ரொம்ப ஒரு நிறைய விஷயத்தை அவங்க பரிசீலிச்சுருக்கிறாங்க, கன்க்ளூடட் ஆகிருக்கிறாங்க. இதில் ஃபுல்பேக் இஸ்ரேல் ஆர்மி டைம் டேபிள் பேச்சுவார்த்தை, எகிப்து சவுதி அரேபியா ஃபரி டு த சேஞ்சஸ், கடும் கோபம் கொண்டிருப்பதும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே டீட்டெயில் திட்டம் வெளியிட வேண்டாம் என கத்தரிடத்தில் அமெரிக்கா தற்போது கூறியிருக்கிறது. ஒயிட் ஹவுஸ் ரிலீஸ் அண்ட் சவுட் த அரப் பேக்கிங் டிஸ்பைட் தோஸ் ரிசர்வேஷன். 8 நாடுகள் ஃபுல்லா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தற்போது ட்ரம்பினுடைய இந்த திட்டம் ஹேஸ் பீன் ஹால்ட், அதாவது அது என்ன சொல்றது, பெண்டிங் ஆயிட்டு ஹால்ட், விஷயம் முடிஞ்சது. அமெரிக்கா அரபுகள் ஆதரவை கோரியிருக்கிற நேரத்தில் தற்போது தலைப்பு அடுத்த செய்தியில நியூயார்க்ல இருந்து வர ஒரு செய்தி, மாசிவ் செட்பேக், விஷயம் முடிஞ்சது, அவுட். ஹமாஸ் ஃபுல்லி ரிஜெக்டட், பிபிசி தனது செய்தியில் இதை முழுமையாக ஹமாஸ் இது பண்ணதாக லண்டன் பிபிசி தன் கருத்தில், முழுமையான இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு, ஆயுத மௌனிப்பு இல்லை, எந்த காலத்திலும் சர்வதேச படைகள் நோ இன் காசா. 3 விஷயத்தை சொல்லிட்டாங்க. எப்போதும் நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்கப் போவதில்லை, இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டில் அடிப்படையிலே இது இருக்கும், இதை நாங்கள் விரும்பவில்லை, ஆயுத மௌனிப்பும் இல்லை என்பதை, சர்வதேச படைகளுக்கும் இடமில்லை என்பதை ஹமாஸ் தெரிவிச்சிட்டாங்க. ஹமாஸ் அதை கீழ் வைப்பது மிகப்பெரிய ஆபத்து, இவனை நம்பி நாம கீழே வைக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஹமாஸுடைய கமாண்டர் யாருன்னா அல்தீன் இஸ்ஸதீன் ஹத்தாத். அவர் வந்து இதை எப்போதும் ஆதரிப்பதில்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இஸ்ஸதீன் அல் ஹத்தாதுடைய ஸ்டேட்மெண்ட் வெளியாயிட்டு அவர் இந்த பிளானை ரிஜெக்ட், அது சொன்ன முன்னாடியே அவர் சொல்றாரு, ஒரு செய்தி வந்திருக்கு, அவர் இதை கேட்பதற்கே சரியில்லை, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. முழுமையாக ஹோஸ்டேஜஸ், த ஹேண்ட் ஓவர் ஆல் தி ஹோஸ்டேஜஸ் ஒரு டைம் என்று சொன்னாலும் ஹமாஸ் மிக கவனமாக நெக்ஸ்ட் மூவ் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். ஏன்னா இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க, யூதர்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அரபுகளுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடந்தது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே கிரீன் லைட்ஸ் நெத்தன்யாகுவுக்கு சொல்லப்பட்டார்கள், இனி போர் இல்லை. அமெரிக்கா கிரீன் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க டு டேக் த கண்டினியூஸ் அட்டாக்ஸ் ஆன் கஸா. இனி தொடர்ந்து தாக்கு, மக்களை பீதியில் ஆழ்த்து, ரொபாட்டிக் மிஷினை பயன்படுத்தி குண்டுகளை போட்டு அழித்துக்கொள், கேட்டால் பயங்கரவாதிகளை அழிக்கிறோம். அப்போ அமெரிக்கா வந்து கிரீன் லைட் சிக்னல் கொடுத்துறாங்க. இட் வில் கண்டிப்பாக இனி அட்டாக் வந்து தொடரப்போகிறது. ஹமாஸ் வந்து கஸாவிலுடைய த ஃபைட்டிங் டு பி கண்டினியூட், நேற்று ராக்கெட் தாக்குதலை அவர்கள் தெற்கு இஸ்ரேலிலே நடத்திவிட்டார்கள். இன்டர்செப்டார் பண்ணதாக சொல்லப்படுகிறது வழக்கம் போல. அதே மாதிரி தால் அல் ஹவா, இங்கே வந்து ஹமாஸினுடைய அல் கஸாம் ஒரு டெட்லி அட்டாக், பயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதில் இந்த மோட்டார் தாக்குதல்கள், பாம்பிங், ஐடிஎஃப் ஆர்ம்டு ஜீப் இன் க்ளோஸ் டு ரேஞ்ச், ரொம்ப பக்கத்தில், எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு தகவல் வரையில். இஸ்ரேல் சாப்பர் அங்கே வந்து எவாக்குவேட்டிங் த ட்ரூப்ஸ் கேஷுவாலிட்டி என்ற செய்தியும் நேற்று வெளியாகி இருக்கிறது. அல் கஸாம் மெர்கோவாவை அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். யாசிம் 101 போல செல் தாக்குதல்கள் நியர் டேங் அல் ஹவாவில் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் மெடிக்கல் டீம்ஸ் வேர் சீன், வீடியோ ஃபுட்டேஜில் காட்டுறாங்க. மெடிக்கல் டீம் எல்லாம் யாரு, ஹமாஸ்க்கு வராது, அவங்க தான் வரும். சாப்பர் வந்து பாடியை தூக்கிட்டு போறாங்க, மெடிக்கல் டீம் வந்திருக்கிறது. ஹமாஸ் அஃபீஷியல்ஸ் மஹ்மூத் மர்தாவியுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதுவரை ஹமாஸின் எந்த திட்டமும் எழுத்து ஃபார்மேட் எட் இட்ஸ் நாட் பிளான், எதுவுமே எங்களுக்கு வரையில்லை. நியூ காசா பிளான்ஸ் ஆர் வோக் அந்த லேக் த குரூஷியல் கேரண்டி, அதாவது வழக்கம் போல இவர்கள் எந்த விதத்தில் திடுக்கிடுத்தனம் செய்வார்கள்,
எதற்கும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டார்கள், உத்தரவாதம் கொடுத்தால் மாற்றுவார்கள் என்ற ஒரு நிலை. இதற்கிடையில ஹமாஸ் நேற்று ஒரு செய்தி, சொந்தமாக முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் அங்கே PIJ, பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் குரூப்ஸ், இதில் நிறைய படைகள் இருக்கிறாங்க. ஹமாஸ் மட்டுமல்ல, ஹமாஸினுடைய அல்-குஸ் அல்-கசாமோடு PIJ, பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் முகமதினுடைய ஜியாத் அல் நகாலா, அவர் தான் ஹீஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் PIJ. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, டினவுன்ஸ் த ட்ரம்ப் த பீஸ் ப்ரொஃபஷர், அதை தெளிவாக சொல்லிட்டாரு. அதனால் முழுமையாக அவர் அதை நிராகரித்திருக்கிறார். காசா கலா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் ஃபுல்லி ரெஃப்யூஸ்ட், இந்த திட்டத்தை அவர்கள் அவருடைய மீடியா ஆஃபீஸ்லேருந்து தான் பேசினார். அந்த மீடியா ஆஃபீஸ்லேருந்து ஜெயித் அல் நகாலா PIJ, பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் சொல்லிட்டாங்க, இதை நாங்கள் ரெஃப்யூஸ் பண்ணுறோன்னு அவருடைய மீடியா ஆஃபீஸ் வெளியிட்ட செய்தியில் தெரிவித்திருக்கிறாரு. பீஸ் ப்ரொபோசல் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது போர் நடக்கப் போகிறது. இதில் அழிவில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட போகிறார்கள். எல்லாவற்றையும் விட யூத இராணுவம் பெரும் அழிவை சந்திக்கப் போகிறது என்பதை அல்-கசாம், தாருல் ஹவா போன்ற இடங்களில் நடந்திருக்கிறதே, தல் ஹவா போன்ற இடத்தில் என்ன தாக்குதல்னு சொல்லியிருக்கிறேன். அமெரிக்கா மௌனமாகி போயிருக்கிறது. இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சி எல்லாம் சொல்லியிருக்கிறது. இனி அடுத்த கட்ட திட்டம் என்ன என்பதை ரொம்ப தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு தர்றோம். நன்றி.